கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், அத்லெட்டிக்ஸா இருக்கட்டும், எந்த விதமான ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்டா இருக்கட்டும், ஏன் லைஃப் இன் ஜெனரலாவே இருக்கட்டும், ஒரு பக்கம் ஒரு மனுஷனோட திறமை, இன்னொரு பக்கம் அவங்களுடைய மென்டல் எபிலிட்டி. மென்டல் எபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இப்ப பேச போறோம். மைண்ட் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இங்க என் கூட 2 அருமையான கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. பத்ரிநாத் இணைஞ்சிருக்காரு அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் இணைஞ்சிருக்காரு. தேங்க்யூ சோ மச் ஜென்டில்மேன் உங்க 2 பேருக்கும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த ஷோ ஸ்பெசிபிக்கா ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். பத்ரிநாத் எடுத்தது, பத்ரிநாத் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் எடுத்தது. பத்ரி, நீங்க இந்த மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டு இங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் தேர்ஃபோர் இது ஒரு நல்ல மாசம் இல்லையா இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்ட் ஆர்கே, நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் மே இஸ் மென்டல் ஹெல்த் மந்த். ஸோ ஒரு அருமையான டைம் இதை ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு. அஃப்கோர்ஸ் M4 நீங்க பாத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் தட் டீல்ஸ் வித் மென்டல் எபிலிட்டி ஆஃப் த அத்லீட் அப்படின்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் இப்போ அத்லீட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிசிக்கலி ட்ரெயின் பண்றாங்க, ஜிம் பண்றாங்க, அஃப்கோர்ஸ் டெக்னிக்கலி ட்ரெயின் பண்றாங்க, இன்னும் நிறைய பால்ஸ் அடிக்கிறாங்க, கேட்ச் பிடிக்கிறாங்க, டென்னிஸ் எல்லாம் பால் நிறைய பண்றீங்க. பட் மைண்ட் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, இல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா பியூர்லி மென்டல் எபிலிட்டி டீல் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ நாங்க ப்ரௌடா இருக்கோம். we are the first ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம், ஒரு ப்ராப்பர் என்டிட்டி which deals with the mindsets of the athletes. அதுல நாங்க ஸ்பெஷலைஸ் பண்றோம். அதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு இது பண்றது. அதுவும் இந்த மைண்ட் மாஸ்டர்ஸ் ஷோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மூலமா பண்றதுல நான் மிகவும் பெருமைப்படுறேன். பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸ்போர்ட்டிங் ஃபெடரேட்டில இருந்து இந்த ஐகான்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பிரீமியர் கிரிக்கெட்டர், பெஸ்ட் கிரிக்கெட்டர் தமிழ்நாடு ப்ரொடியூஸ்டு கூட சொல்லலாம், அஸ்வின் நம்மளோட இணைஞ்சிருக்காரு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் சப்போர்ட் பண்றதுக்காக. ஸோ டெஃபினட்டா எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இது. இன்னைக்கு ஒரு பெருமையான நாள். Easily one of the best that Tamil Nadu has produced, India has produced அப்படின்னு சொல்லலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின், தேங்க்யூ சோ மச். நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி இந்த ஷோல இணைஞ்சதுக்கு. நீங்க சமீப காலத்துல சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கீங்க. 2 விதமா பார்க்கலாம். பிகாஸ் இட்ஸ் குட், இட்ஸ் கிரேட். உங்களை மாதிரி ஐகன்ஸ்லாம் சோஷியல் மீடியால மக்கள் கிட்ட அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை பகிர்ந்துக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கலாம். தி அதர் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் இஸ் சோஷியல் மீடியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தனால the mental aspect in a sportsman's life becomes all the more important. முதல்ல இருந்ததை விட இன்னமும் இம்பார்ட்டன்டா இப்போ. ஆக்சுவலி ஆர்கே, நான் என்ன ரியலைஸ் பண்றேன்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க இப்போ சொன்ன மாதிரியே நிறைய இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்றேன் சோஷியல் மீடியா மூலமா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எல்லா நாளுமே சண்டே தான். இப்போ நமக்கு ஒன்றும் பெருசா யாருக்குமே எந்த வேலையுமே இல்லை. யாருமே அதனால பிஸின்னு சொல்லி எஸ்கேப்பே ஆக முடியாது. அதனால அந்த ஒரு விஷயனால இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய தடவை எல்லாரும் எப்படி உங்களை பாக்குறாங்க, வெளியில இருந்து கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க மேட்ச் பார்க்கும்போது நம்ம மேட்ச் விளையாடுறோம், அதுல இருந்து உங்க மேல ஒரு பர்செப்ஷன் வச்சுக்கிறாங்க எல்லாருமே. இந்த ஆள் இப்படிதான் இருப்பாங்க, இதுதான் இவங்க நேச்சர், இது இப்படிதான் அவங்க லைஃப் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு சோஷியல் மீடியாவா பெரும்பாலும் நிறைய கிரிக்கெட்டர்ஸும் சரி, செலிபிரிட்டிஸும் சரி, எனி ஆக்டர்ஸ் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ், இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பங்கு வகிச்சு வராங்க இதுல. ரொம்ப நாளாவே அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத பார்த்து இன்ஸ்பயர் ஆகுதுங்கிறது ஒரு லிட்டரலி ஒரு காமன் தீம் ஆயிடுச்சு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ் அஸ்வின் கொடுத்தது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலத்துல நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ஓப்பனா பேசியிருக்காங்க. ஒரு கிளென் மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், இல்ல மார்க்கஸ் மெஸ்காத்திக்கா இருக்கட்டும். பத்ரி சொன்ன ஒரு அந்த மென்டல் ஆஸ்பெக்ட் அண்ட் அஸ்வின் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் டு கிவ் யோர் சைட் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க 2 பேரும் மட்டும் இல்லாம நிறைய பிரபலமான கிரிக்கெட்டர்ஸ் இந்த இனிஷியேட்டிவ் பத்தி பேசுறாங்க. In India still I feel there's a big issue of accepting that there's some weakness when it comes to the mental aspect, because we generally term it as mental illness. Nobody really says that, okay, when I go into bat the first 5 deliveries or 10 deliveries, my heart rate is elevated, I feel the pressure, I feel a bit stiff, because that's what everybody feels. How to cope up with that. This is a small problem, but a lot of times we hesitate to say it to a coach. And that's why the relationship between a coach and a player is very important, be it any sport. I think mental strength and mental clarity is the most important factor in life, not just in sport. But you helping these cricketers, I think is going to go a long way in them understanding themselves better, and then going out and performing despite the conditions and the situations being difficult for them. So I wish you all the best. Take care, and all the best to all the cricket players as well. The mental strength was a very important part of the game. Talent is one thing, but you have to be mentally strong. The key to being a top-class sports person
is your mental strength. You're doing a wonderful job. And I know out of your efforts, you're going to see a lot of young people coming forward and expressing their talent on the world stage. Work hard, keep it going, and congratulations. Very good initiative, M4. It's called M4, which addresses a lot of psychological aspect of sports person as well as the individuals who look to thrive in their career. When Badri came up to me, I said, Badri, I feel it's a very tailor-made thing. Depending on every individual, you have to give him the advice, that depending on his game and his nature and his character, he can incorporate and become better. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. இந்த அளவுக்கு இது பிரபலமாகும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எதிர்பார்த்ததுதான் பத்ரி. பிகாஸ் மென்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம் அப்படிங்கிறது எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் இந்த ஐடியா எப்போ உங்களுக்கு தோணுச்சு? ஐ நோ யூ பீன் டாக்கிங் டு மீ அபவுட் திஸ் ஃபார் a while, பட் எக்ஸாக்ட்டா எப்போ உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது? எதனால தோணுச்சு? ஆக்சுவலி இது ஒரு லாங் ஸ்டோரி. நீங்க கேட்கறது கரெக்ட் ஆர்கே. பாத்தீங்கன்னா இது ஒரு இன்னைக்கு லான்ச் பண்றோம், பட் இது வந்து ஒரு 10 மாசம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year முன்னாடியே வளர்ந்த ஒரு விஷயம். அப்கோர்ஸ் இந்த தாட் இது ஆரம்பிக்கலாம்னு எப்போ வந்ததுன்னா, அது பாத்தீங்கன்னா ஒரு கோல்ஃப் கோர்ஸ்ல தான் வந்தது. டு பி ஆனஸ்ட், என்னோட பார்ட்னர் இதுல இருக்கிறவர் பாத்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் கோல்ஃப் விளையாடும் போது தான் பேசியிருந்தோம். ஆக்சுவலி ஒரு ஷாட் 4 அடிச்ச போது அவர் கேட்டாரு, ஏன் இப்படி 4 அடிச்சிங்க அப்படின்னு. எனக்கு தெரியும், ஏன்னா என்னோட ஸ்விங்ல ப்ராப்ளம் இல்ல, நான் அடிச்ச விதத்துல ப்ராப்ளம் இல்ல, எனக்கு மைண்ட்ல தான் ப்ராப்ளம். பக்கத்துல இருக்க ஒரு மரம் தெரியுது, இந்த பக்கம் இருக்கிற தண்ணி தெரியுது, கடைசியில எந்த இடத்துல அடிக்கணுமோ அது எனக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரிதான் ப்ராப்ளம். எனக்கு ஸ்லோவா யோசிச்சேன், மைண்ட் தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய காரணம் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, ஏன் நம்ம ஒரு என்டிட்டி பியூர்லி இதுக்குன்னே ஆரம்பிக்க கூடாது? அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஆர்கன். த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கன் உங்க பாடியிலேயே பாத்தீங்கன்னா மைண்ட் தான். மைண்ட் வந்து ஜெனரல், அதுக்கு கொடுக்குற கமாண்ட் தான் பாடி கேட்கும். பாடி இஸ் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. பாடி இஸ் டெஃபினெட்லி, அவங்க அந்த மைண்ட் சொல்றது தான் ஆட்டோமேட்டிக்கா பாடி ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ட்ரெயின் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இனிஷியேட்டிவை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். All of this could fail if you are not ready here. M4 is a non-profit initiative offering mind conditioning programs in order to achieve peak performance in sports. You know for a fact that you have the ability to be great at your game, but anxiety, self-doubt, fear, all these things can affect your performance. There is a winning formula. Performance is what you get when you remove interferences from your potential, and that is what we want to train you for. Imagine a team of world-renowned sports psychologists and mind coaches all working in tandem with you to remove the gap between your ability and your performance. I am joined in this initiative by Mr. Saravanan, who comes with experience in mind skills training. We share a common vision, which is to stop you from stopping yourselves. If you are a player, coach or a parent, M4 is there for you. Mind skills training will no more be an afterthought. It will be a default for every player. This is my dream for M4, and that is my promise to you. Badri, essentially, I mean, இந்த இனிஷியேட்டிவ் பத்தி நீங்க பேசுறீங்க, பட் ஆபரேஷனலி எப்படி இருக்க போகுது? பேசிக்கலி பாத்தீங்கன்னா we have a website m4.in. நீங்க பாத்தீங்கன்னா anybody, especially நாங்க ட்ரெயினிங் அப்படின்னு வந்துச்சுன்னா we will definitely ஒரு it's open for everyone. I think any athlete, என்ன கொஸ்டின் உங்களுக்கு இருந்தாலும், என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், எஸ்பெஷலி இப்போ ஒரு COVID-19 சிச்சுவேஷன், நிறைய ஆங்ஸைட்டி உங்ககிட்ட இருக்கும், நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய பேர் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கிட்ஸ், பேரண்ட்ஸ், கோச்சஸ் எல்லாருக்குமே ஒரு டஃப் டைம். ஏன்னா ஸ்போர்ட்டே நடக்கல. இன்ஃபேக்ட் சம்மர் வெக்கேஷன் ஒரு பெரிய டைம் நிறைய கிட்ஸ் எல்லாருக்கும் விளையாடுறதுக்கு. உங்களுக்கு என்ன இருந்தாலும் வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன கொஸ்டின் வேணா போஸ்ட் பண்ணலாம், எங்களை எப்படி வேணா கான்டாக்ட் பண்ணலாம், என்ன வேணா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம், எங்களை ஆக்சஸ் பண்ணலாம். we will definitely get back in உங்களோட டச்ல டெஃபினட்டா வரும். Interesting, Badri, because Ashwin, I mean, obviously everybody is in a bit of a lockdown. இப்போ அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது வந்து ஒரு தனி விதமான challenges கொண்டு வருது. I mean, elders-ஓட இருக்கும், young kids-ஓட இருக்கும். Obviously you are an example because you live with your entire family. அதே சமயத்துல உங்க academy boys will be asking you questions as well. இந்த மாதிரி situationல இருந்து எப்படி மீண்டு வருது அப்படிங்கிற கேள்விகள் உங்ககிட்ட ஏராளமா வந்துகிட்டு இருக்கும் இல்லையா?
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங் சின்ன வயசுலாம். இதெல்லாம் தெரிஞ்சு நடக்கல, தெரியாம நடந்த ஒரு விஷயம். அதான் நான் இன்னைக்கு இன்கார்பரேட் பண்றேன். வீட்டுல என்ன பண்ணுவேன்னா, பேட்டால ஆடினா சத்தம் வரும். எங்க தாத்தா உடனே கீழே இருந்து வந்துடுவாரு மேல. ஏன்னா வீட்டுக்குள்ள ஆடுற கல்லு உடஞ்சிரும், ஜன்னல் உடஞ்சிரும், இந்த மாதிரிலாம் ஒரு டாபிக் எடுத்து வருவாரு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, பேட்டை வச்சுட்டு கையை 2த்தையும் ஃபிஸ்ட் பண்ணின்னு பால் போட்டு நானே ஆடிட்டு இருப்பேன், கமெண்ட்ரி சொல்லி. ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல பால் போட்டு பாலை கேட்ச் பண்ணுவேன். ஆஃப் ஸ்பின் போடுவேன், லெக் ஸ்பின் போடுவேன். நானே தான் ஷேன்வான், நானே தான் சக்லேன் முஸ்டாக், நானே தான் ஹர்பஜன் சிங், நானே தான் சச்சின் டெண்டுல்கர். சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம் பெட்டர் ஆச்சு. நம்ம பாலை லெட் கோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையில கண்ட்ரோலே கிடையாது. பேட்ஸ்மேன் அடிக்கலாம், ஃபீல்டர் கேட்ச் விடலாம், எட்ஜ் வாங்கி 4 போலாம், கிரௌடு கத்தலாம், நீங்க பிரஷர்ல வரலாம், ரன் அடிக்க மாட்டாங்க. இத்தனை பிரஷரையும் மீறி எப்படி உங்களுக்குள்ள லாக் இன் பண்ணிப்பீங்க? அதுக்கு ஒரே கான்பிடன்ஸ்னால எடுக்கக்கூடியது வந்து, நான் நினைச்ச இடத்துல ஒரு பிசிறு கூட மாறாம பால் விழணும், நினைச்ச அளவுக்கு டீவியேஷன் இருக்கணும் அப்படிங்கறதுல 100% நான் கிளியரா இருந்தேன். அந்த கிளாரிட்டி கேவ் மீ a lot of அஸ்வின் சொன்ன மாதிரி நீங்க இப்ப கண்ணை மூடிட்டு போலிங் போடுற மாதிரி அப்படியே யோசிச்சீங்கன்னா, நாங்க எங்க M4 மூலமா ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கோம், சேம் மசில்ஸ் நீங்க ரியலாவே போலிங் போடும்போது நீங்க கண்ணை மூடி ஒரு ஷேடோ பிராக்டிஸ் போலிங் போட்டீங்கன்னா சேம் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அந்த அளவுக்கு அந்த மைண்டுக்கு பவர் இருக்கு. எக்ஸாக்டா நீங்க போலிங் போடும்போது எந்த மசில்ஸ் ஒர்க் பண்ணுவீங்களோ, நீங்க சும்மா போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அதே மசில்ஸ் ஃபயர் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட்ல வந்து பதிக்கலாம். அது சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நீங்க 100 வாட்டி இதை அப்படி கையில போலிங் போட்டு பாத்தீங்கன்னா நிஜமாவே அந்த போலிங் போடுற அந்த பவரை நீங்க எடுத்துட்டு வரலாம். அப்கோர்ஸ் 100% ஃபுல்லா எடுத்துட்டு வர முடியாது, பட் அட்லீஸ்ட் டெஃபினட்டா 60 to 70% அதோட அந்த பதிவு உங்க பிரெயின்ல எடுத்து வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த சிச்சுவேஷன், இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ரெலவென்ட் பிராக்டிஸ். இந்த விசுவலைசேஷன் நீங்க பண்றது நினைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவங்களோட ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுங்க. அதுதான் அவர் சொல்றது சப்கான்சியஸ் மைண்ட். திங்கிங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இங்க வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு லவுடா பேசுறாரு. அது யாருன்னு பாக்குறீங்களா? இதோ பாருங்க, நம்ம ஆர்ஜே பாலாஜி. ஹலோ ஹலோ ஹலோ, எஸ், யூ ஆர் வாட்சிங் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். நான் தான் ஆர்ஜே பாலாஜி, உங்களோட மொட்டமாடி ஸ்பெஷல் கிரிக்கெட்டர், ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர். திடீர்னு வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆமா அங்கிள், ஒரு 25-30 நாளா ஷேவ் பண்ணாம, குளிக்காம, பரட்டத்தலை பரதேசி குழம்பு, பாலா படத்துல வராம திடீர்னு இன்னைக்கு இப்படி ஃப்ரெஷ் ஆனோன்னு எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. லாஸ்ட் இயர் இதே நேரத்தில் நான் இப்படி இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமா நம்மளா டிவி பார்த்துட்டு வந்த மேட்ச், IPL நடந்தது, வேர்ல்ட் கப் நடந்தது, பேக் டு பேக் கமெண்ட்ரிஸ்ல வந்து என்ஜாய்ஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல நம்மள இன்னைக்கு வீட்டுல உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்ற மன வருத்தத்துல இருக்கும்போது இன்னொரு வருத்தமும் ஆட் ஆச்சு. இந்த கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் என் கூட தாயா பிள்ளையா பழகி அவங்க குடும்பத்துல ஒருத்தனா எடுத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரேஷன் கார்டுலயே நிறைய பேர் என் பேர் ஆட் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வீட்டு ரேஷன் கார்டுல என் பேர் இருக்கு. அப்படி இருந்த போது அப்படி என்கிட்ட பழகின பத்ரி, அவர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ஒரு நல்ல விஷயம், ஒரு பெரிய ஆக்டிவிட்டி பண்ணும்போது என்ன சேர்த்துக்கலையே அப்படின்ற ஏக்கம் என்ன ஆட்டிடுச்சு. ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு காலைல 3 மணிக்கு வந்து என்ன எழுப்பி காப்பி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு பாசமா இருக்கிறவன் என்ன கூப்பிடலையே நினைக்கும் போது அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஐ திங்க் மன பிராந்தின்னு நினைக்கிறேன். நான் தான் அஜே பத்ரி, 3 மணிக்கு எழுதி காப்பி கொடுத்த ஆள் நான் தான். பத்ரி ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய ஜென்டில்மேன், கிளாசிக் கை, கோல்ஃப் விளையாடுவீங்க, ஹேங்கிங் இன் டேர் வித் தோனி அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்டிலி கை அப்படின்னு நினைச்சா இவ்வளவு பெரிய விஷயம் பண்றீங்க, என்ன கூப்பிடவே இல்லையே. ஆமா அஜய், அப்கோர்ஸ் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், M4 அப்படின்னு சொல்லி. அப்கோர்ஸ் பிளேயர்ஸ் வந்து பிசிக்கலி ட்ரெயின் பண்றாங்க, டெக்னிக்கலி நிறைய ட்ரெயின் பண்றாங்க, பட் மைண்டுக்கு எவ்வளவு ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல நிறைய வந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ அதுக்கான கிரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், இந்த மாதிரி பண்ணதே இல்ல, முதல் முறை இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணிருக்கோம், M4 அப்படின்னு சொல்லிட்டு. மன்னிச்சுக்கோங்க, உங்களை வந்து இதை வந்து கொஞ்சம் லேட்டா சொன்னாலும் லேட்டஸ்டா வரீங்க பாருங்க, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க அஜய். பத்ரி, இப்ப நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவங்களோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் கோச்சிங்லாம் இதை வந்து உங்களோட NGO மூலமா வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்களோட மைண்டை ஸ்ட்ராங்கா ஆக்கிறதுக்கு அப்படின்னீங்க. இப்ப எல்லாருமே ஒரு கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் தான் அதுல ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த மாதிரி இருப்பாங்க, மீதி 40 பேர் வந்து சாதாரண பசங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு, நார்மல் ஆளுங்களுக்கு how they can benefit out of it or what they can learn out of it? ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மைண்ட்ன்றது வெறும் ஸ்போர்ட்ஸ்ல இல்ல, எல்லாருக்குமே தேவை, எல்லா விஷயத்துமே தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அஜய். இப்ப பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது, ஏய் பாத்ரா ஆனுவல் எக்ஸாம் ஒழுங்கா எழுதுறா அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் நடக்கல அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது அதுக்குன்னு. பட் நல்லா எழுதிட்டு வா எக்ஸாம், நீ தான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நீ நிச்சயமா நல்லா எழுதுவ அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏய் எப்படியாவது ஃபெயில் ஆயிடாதே அப்படின்னு சொல்லி சில பேர் அனுப்புவாங்க. அது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல இந்த ஃபெயில் தான் இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு.
இருக்கு லைஃப்ல. நீங்க பாருங்க ஒரு சொல்ற விஷயத்துல இருந்து ஒரு அப்ரோச் நீங்க மாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணலாம். சோ இது ஸ்போர்ட்ஸ் கொண்டு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி 100% உண்மை. ஒரு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அப்கோர்ஸ் அஜய், நான் உங்ககிட்ட கேட்கறேன், இப்ப நாளைக்கு நீங்களும் ஒரு பேரண்ட், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, நாளைக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறா என்னன்னு சொல்லி அனுப்பிங்க, சொல்லுங்க. அவங்க கிரிக்கெட் விளையாட ஒரு மேட்ச் விளையாட போறோம், அவங்க பையன் ராஜ் நல்லா ஆடு, லைட் போகுதுன்னு சொல்லி போலிங் போடாம வந்துருன்னு. இல்ல நான் நார்மலாவே வந்து நான் எப்பவுமே கமெண்ட் சொல்லி நல்ல விஷயம் ஒண்டிதான் வந்து குழந்தைங்க, என் குழந்தைன்னு இல்ல, எழுத்து வீட்டு குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, அதெல்லாம் என்கிட்ட பேச பிடிக்கலன்னா கூட அதை கூப்பிட்டு அப்படிதான் பேசுவேன்றதுனால நான் எப்பவுமே பாசிட்டிவா தான் சொல்லுவேன். கமெண்ட்ரிலேயே நீங்க அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்றாரு தானே, அப்படியே கமெண்ட்ரி ரூமே அதிருமே நீங்க இருந்தா. நீங்க என்ன கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மறக்க முடியாத அளவுக்கு புகழறீங்க. ஆனா இது என்னோட மொமெண்ட் கிடையாது, உங்களோட மொமெண்ட். இட்ஸ் யுவர் மொமெண்ட் பிகாஸ் யூ ஸ்டார்டட் சம்திங் தட் இஸ் வெரி வெரி நோபல். ஆல் தி பெஸ்ட். இது மூலமா நிறைய அத்லீட்ஸ், அவங்க அம்மா அப்பா, கோச்சஸ் எல்லாரும் பயன்படுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே இன்டோர்ஸ், டேக் கேர். ஆல்வேஸ் ஃபன் ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜியோட பேசுறதுக்கு. பிகாஸ் அந்த கேள்விகளுக்கு நடுவுல ஒரு மெசேஜ், ஸ்லைட்டா ஒரு மெசேஜ் எப்பவுமே இருக்கும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம் இந்த சமயத்துல. பட் ஆன் த வே இன்டு த பிரேக் plenty more wishes coming. Badrinath, as I progressed in my career from being a first-class cricketer to an international cricketer, and then when I look back at my career, one of the most important element or ingredient to achieve success is how you think, how you use your mind, because the power of mind is unfathomable. When I was a young cricketer growing up, one of my heroes was Dennis Lillee, great Australian fast bowler, and I remember him saying one time that cricket and a lot of sports are 90% mental, 10% skill. And I must admit, at the time, I didn't really believe him. But then as I played a lot more cricket, I realised that he was exactly right. If you can have that real clarity of mind and focusing on what's important, I think it'll really help your game. Badri, good luck with the initiative. I hope it goes really well. I'm sure it will, because it's a huge part of sport. It's a great initiative. So I would like top cricketers, elite sportsmen to go through these mind skill, which is going to be extremely helpful. All the very best. I wish you lots of success in unlocking huge potential and hopefully creating more champions. For me, as a cricketer, I realized that it was not just about skill. It was about how strong you are mentally in coping with different pressures and make it a habit as a part of your training routines. Well done, Badri, on this initiative. I wish you all the very best. All the very best, Badri. God bless you. வெல்கம் பேக் டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தி மைண்ட் மாஸ்டர்ஸ், ஒரு ஸ்பெஷல் ஷோ பத்ரி அண்ட் அஸ்வினோட. பத்ரி, உங்களை வந்து எனக்கு இன்னைக்கு நேரத்துக்கு தெரியாது, ரொம்ப வருஷமா வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த மாதிரி ஒரு டஃப் என்வாயன்மெண்ட், ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி என்வாயன்மெண்ட்ல இருந்து மீண்டு வந்து ஒரு டாப் குவாலிட்டி ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ அம் ஆல்சோ ஃப்ரம் சென்னை அரவுண்ட் தி சேம் டைம். சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் தி மென்டல் ஸ்ட்ரெங்த் எவ்வளவு முக்கியம் டு ஜஸ்ட் பீட் அபவ் எவ்ரிதிங் எல்ஸ் தட் இஸ் கோயிங் அரவுண்ட் யூ? அப்கோர்ஸ் ஆர்கே, ரொம்ப நாளா தெரியும், நீங்க மைக் பிடிச்சா எப்பவுமே விட மாட்டீங்க. அப்ப பேச ஆரம்பிச்சது பட் உங்களுக்கு தெரியாது இல்ல, ஆக்சுவலி நிறைய சேலஞ்சஸ் டெஃபினட்டா ஃபேஸ் பண்ணிருக்கோம். கமிங் ஃப்ரம் ப்ராப்பர் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஸ்கூல், ஒரு வாட்டியும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கும் நான் போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ டு மிஸ் லாஸ்ட் 2 periods so that I have to attend practice in TNCA அப்படின்னு என் கை எழுதி இப்ப கூட ஞாபகம் இருக்கு பாருங்க அந்த லெட்டர். பிக்கஸ்ட் சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஐ திங்க் during my college years. ஏன்னா until my second year of college நான் வந்து அண்டர் 19 ஸ்டேட் விளையாடல. So I didn't know what I had to do. பாத்தீங்கன்னா வெதர் ஒரு MBA படிக்கணுமா, இல்ல படிப்பு சைடு போகணுமா, ஒரு கிரிக்கெட் கரியர் போகணுமா, பிகாஸ் ஐ கேம் ஃப்ரம் a middle class background. So ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும். ஆஸ் அ சன், ஃபர்ஸ்ட் சன், நீங்க பாத்தீங்கன்னா அந்த டயத்துல வெதர் நீங்க விளையாட போறீங்களா, யூ ஹேவ் டு ஷேர் த ஃபேமிலிஸ் பர்டன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய டெசிஷன் அந்த டயத்துல எடுத்தது பாத்தீங்கன்னா, நான் வந்து கிரிக்கெட் ஓகே எங்க அப்பாட்ட சொன்னேன் 2 years கொடுங்க கிரிக்கெட்ல, வித்தின் தட் ஐ வில் ஹேவ் டு மேக் ஆர் பிரேக். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம்ல, அதாவது தமிழ்நாடு சீனியர் டீம்ல வந்துட்டேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். லக்கிலி
காலேஜ் முடிச்ச கையோட, தேர்ட் இயர் முடிஞ்ச கையோட நான் தமிழ்நாடு சீனியர் டீம்ல வந்துட்டேன். ஆக்சுவலி ஐ திங்க் யாரெல்லாம் ஷோ பாக்குறீங்களோ, நீங்க எந்த விதமான கரியர் சூஸ் பண்றதா இருந்தாலும் அது வந்து the normal, அதாவது சொசைட்டில இருக்கிற நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அகெயின்ஸ்டா போயிட்டு இருந்ததுன்னா இந்த ஆன்சர் வந்து ஒரு அருமையான ஆன்சரா அமையுது உங்க எல்லாருக்கும். அண்ட் உங்க 2 பேருக்கு மத்தியில, பத்ரி அண்ட் அஸ்வின், உங்க 2 பேருக்கு மத்தியில இருக்கிற ஏஜ் குரூப்பை குறிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும் அஸ்வின் உங்ககிட்ட. பிகாஸ் நீங்க டெபியூ பண்ண பொழுது பத்ரி கேப்டன் அந்த சமயத்துல தமிழ்நாடு டெபியூ பண்ண போது you made your debut under his captaincy. Always saw Badri as the kind of guy that he spoke himself as. பத்ரி வந்து எப்படின்னா கவர்ஸ்ல நிப்பாரு, பால் கொடுத்துருவாரு எனக்கு, பால் கொடுத்து. ஆனா அந்த மாதிரி கேப்டன்ஸ்லாம் இப்ப they don't exist anymore. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேஷன்ஸ் கிடையாது. டக்கு டக்கு டக்குன்னு மாறணும், ஏன்னா மாறி வர ஒரு உலக சூழல்னால அவங்களும் மாத்துவாங்க டக்கு டக்குன்னு. சோ பத்ரி என்ன பண்ணுவாரு, பாலை கையில கொடுப்பாரு, கொடுத்துட்டு ஆஷ் உனக்கு என்ன ஃபீல்ட் எடுத்துக்கோ, நல்லா தைரியமா போடு, பால் குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை கொடுத்துட்டு பாலை கொடுத்தாரு. ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2-3 ஓவர்ல என்னோட ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்துச்சு டெபு கேம்ல. ஆனா பத்ரிக்கு 2 விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. ஆஸ் அ ரைட் ஹேண்டர் அண்ட் ஒரு ஸ்பின்னரா, ஒரு ஆஃப் ஸ்பின்னரா, அவர் வந்து எந்த பேட்ஸ்மேனும் வந்து கவர் டிரைவோ இல்ல கட்டோ அடிக்க கூடாது. அது வந்து என்னால வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 2-3 கேம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா என்னோட பார்வையில எப்படின்னா, நான் கான்ஸ்டன்டா 5 விக்கெட் எடுக்கணும், இப்படி போடணும், பாலை நல்லா ஸ்பின் பண்ண, எனக்கு பிக் ஃபிங்கர்ஸ், எனக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் எல்லாம் ஜாஸ்தி. டிவி நிறைய பேர பொய் சொல்லுவாங்க கமெண்ட்ரி எல்லாம். அப்போ அப்படியே காத்துல போட்டுச்சு, பால் தொங்கிச்சு, இறங்கிச்சு, ஸ்டம்ப் கேப்ல போயிடுச்சு, அதெல்லாம் போடவே முடியாது, பால் காத்துலயே நின்றுடுச்சுனுவாங்க. அப்புறம் ஆம் பால் அங்கே பறந்து வந்து லெக் ஸ்டம்ப்ல போட்டுடுச்சுவாங்க. இதெல்லாம் பொயட்டிக். நிறைய ஸ்பின் பண்ண பார்த்து டிரைவுக்கு கொடுப்பேன். சோ இதெல்லாம் வந்து பத்ரியும் சரி ராமனும் சரி ஒரு மோல்டிங் டைம்ல நல்ல குரூஷியல் ரோல் பிளே பண்ணாங்க. அவர் என்ன சொல்லுவாரு, எப்படி தூக்கி 6 அடிச்சா கவலையே பட மாட்டாரு, பால் கொடுப்பாரு, திருப்பி ஸ்வீப் அடிச்சா கவலைப்பட மாட்டாரு, திருப்பி தூக்கி பால் கொடுப்பாரு. ஆனா அந்த டிரைவோ கட்டோ அடிச்சிட்டீங்கன்னா பத்ரி பக்கம் நீங்க பார்க்கவே வேணாம். ஏன்னா அவர் லிட்டரலி உங்களை கடிச்சு தின்னுடுவாரு, கவர்ஸ் அதை மட்டும் அதை கொடுத்துட்டு அவர் மூஞ்சியை பார்க்க மாட்டேன். அப்புறம் நானே எப்படி சொல்லிப்பேன், இன்னும் அவ்வளவு கோவம் வருது, இவர் ரன்னியா நான் தடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு போ ஒரு 1-2 வருஷத்துல புரிய ஆரம்பிச்சு எதனால இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. நானும் கொஞ்சம் பேட்டிங் ஆடுவேன், ஆடும்போது நல்ல ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டா கொடுக்கவே மாட்டாங்க கட்டுக்கலாம். ரமேஷ் பவாரோட ஆடி இருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் ஃபாஸ்டா போடுவாங்க, ஆனாலும் they will not give. ஒரு கட்டுக்கோ ஒரு டிரைவுக்கோ லேஸ்ல கொடுக்க மாட்டாங்க. 20-22 ஓவர் ஆடினீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வரும்போது அந்த மாதிரி பேட் பால்ஸ் கொடுப்பாங்க. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட க்ரூமிங் ஃபேஸ்ல இந்த மாதிரி லேர்ன் பண்ணேன். Ashwin, I think you were 2 years into your Tamil Nadu season, நினைக்கிறேன். 2006 you made your debut, நினைக்கிறேன். So அந்த pressure, அந்த graduation to the next level of serious pressure எப்படி இருந்தது? Maybe I'll come to you, Badri, first on that. Yeah, see, by end of the day, எனக்கு பாத்தீங்கன்னா that's what I wanted. எனக்கு வந்து I wanted to play in front. என்னோட I have to be among the best. நான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு பாப்பேன். என்னோட ஸ்கில், என்னோட இது பெஸ்ட் எப்படி பண்ண முடியும், பெஸ்ட் நீங்க எப்படி பண்ண முடியும்னா only if I play against the best, I can test myself. நான் வந்து இந்த லெவல்ல அந்த டைத்துல பாத்தீங்கன்னா 2008ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல I had really established ஓரளவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு பாத்தீங்கன்னா I was knocking on Indian team doors. I was not there yet. பட் அந்த 2008ல IPL வந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு பூன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஹா, ஒரு பெரிய ஒரு டோர்னமெண்ட் கிடைச்சிருக்கு, இதுங்க நம்ம நம்மளோட ஸ்கில்ல ஷோகேஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன். எனக்கு அந்த ப்ரெஷர்ன்றது எனக்கு என்னமோ தெரியவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த க்ரௌடு முன்னாடி விளையாடுறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எனக்கு தனியா போய் விளையாடுறத விட யாராவது என் மேல ப்ரெஷர் போட்டு ஏதாவது ஒரு க்ரௌட் ஏதாவது சம்திங் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் மீ, I don't know, அதுதான் எனக்கு it gets the best out of me. I always love that. Pressure is a privilege, Ashwin. இல்லைன்னா நான் விளையாடி கூட மாட்டேன் இருக்கேன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதை. எனக்கு 2008ல ஐபிஎலோட ஞாபகம் இருந்ததுன்னா இப்ப கூட ஐ திங்க் ரீசெண்ட் இன்டர்வியூ சொன்னேன். என்கிட்ட கூப்பிட்டு நான் 20 வயசு தான் ஆகுது, நான் பத்ரி கூட கிடையாது அந்த ஸ்டேட்ல. பத்ரி எல்லாம் ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர், பத்ரி பாலெல்லாம் இந்தியா ஆட்டாங்க, பத்ரி அந்த வேர்ஜ் ஆஃப் பிளேயிங் ஃபார் தி கண்ட்ரி. அந்த டைம்ல வந்து எனக்கு கூப்பிட்டு வந்து மேத்யூ ஹேடன் வருவாரு, மைக்கேல் லெஸ்ஸி வருவாரு அப்படின்னா சரி வரட்டும் இப்ப என்ன அப்படிதான் தோணுச்சு எனக்கு. சுத்தமா வந்து அவங்க வந்தா எனக்கு என்ன எப்படி போச்சு எனக்கு ஒன்றும் கிடையாது. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு போலிங் போட்டு என்னோட வேர் வித் ஆல் என்ன நான் எங்க நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் தோணிச்சே ஒழிய வேற எதுவுமே தோணல. 10,000 பேர் வருவாங்களா பாக்குறதுக்கு, 20,000 பேர் வருவாங்களா, அதுவும் ஒன்றும் பெருசா மைண்ட்ல இல்லவே இல்லை. இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவேர்னஸ், உங்களை பத்தின அவேர்னஸ், ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது லிட்டரலா லாக் ஆயிடணும் உங்க மைண்டுக்குள்ள. எதுக்கு சொல்றேன்னா அது வில் ஹேப்பன் ஒன்லி வித் அவேர்னஸ். ஐயோ ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே, இதை நம்ம பண்ணணுமே அப்படிங்கறது வந்து மைண்டுக்கு எட்டணும் முதல்ல, அப்பதான் நீங்க பண்ணுவீங்க. அது எட்டவே இல்லைன்னா உங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னா.
இந்தியா கேப்பை பத்தி பேசுவோம் பத்ரி, பிகாஸ் ஐ திங்க் அந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு அகெயின்ஸ்டா அந்த ஒரு போலிங் அட்டாக் அகெயின்ஸ்டா நீங்க விளையாடுறது, அந்த பர்டிகுலர் மோமெண்ட் ஹவு டிட் யூ ரெடி யுவர்செல்ஃப்? பிகாஸ் ஐ திங்க் சச்சின் தெண்டுல்கர் அவுட் ஆயிட்டு அப்படி வெளியே போகும்போது நீங்க உள்ள வரீங்க இல்லையா? அதான் ஐ திங்க் தட்ஸ் தி மோமெண்ட் தட் ஐ ரிமெம்பர். என்னோட சைல்ட்ஹுட் ஐடல் அவர் மாதிரி நான் எப்படி விளையாடுறேன் அப்படிங்கும் போது அவர் பாஸ் பண்றாரு, அவர் வெளில வராரு, நான் உள்ள போறேன். he got out with beauty from Dale Steyn, ஒரு பயங்கரமான ஒரு அவுட் ஸ்விங்கர் அவர். ஸோ எனக்கு உள்ள போகும்போது மைண்ட் தாட்ஸ் நான் எப்பா இவரே அவுட் ஆயிட்டாரு, நம்ம விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் அங்கே போய் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பாத்தீங்கன்னா நான் பேட் வச்சுட்டு அங்கே நிக்கிறேன். எனக்கு மைண்ட்ல சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் ஆரம்பிச்சது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது, எல்லாம் வருது. எப்பா இங்க வந்து நிக்கிறடா நீ அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு, ஒரு அவுட் ஸ்விங்கர் ஜஸ்ட் மேல போட்டாரு. ஐ ஜஸ்ட் டேப்ட் இட், பவர்ஸ் இல்ல, ஒரு 2 runs போச்சு. எனக்கு அந்த இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஐ காட் 60. பட் ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் அந்த இதுல இருக்கு, அதை நான் சொல்ல விரும்புறேன். அந்த டயத்துல வீரேந்தர் சேவாக் என்னோட பார்ட்னர் ஒரு 2 அடிச்சு நான் வந்து 2 ஆஃப் த மார்க் ஆயிட்டேங்க. என் மைண்ட்ல இன்னும் ஓடிட்டே இருக்கு, எப்பா 0ல அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி நான் ரிலீஃப்ல இருக்கேன். சேவாக் அந்த நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து ஓடி வந்தாரா இருக்கேன். அவர் வந்துட்டு என்ன அவர் ஓடி வராரு அப்படிங்கும் போது நான் நினைச்சிட்டேன் பேடிகேட் ஏதோ ஸ்ட்ராப் சரியில்லையா இல்ல ஹெல்மெட் எதுவும் சரியில்லையா ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சு வந்து கை கொடுத்தாரு. வெல்டன் பத்ரி, யூஆர் ஆஃப் த மார்க் டெஸ்ட் கிரிக்கெட், யூஆர் அபிஷியலி டெஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. சத்தியமா சொல்றேன், இதுதான் வந்து ஒரு கிரிக்கெட்டருக்கு தேவை. இதுதான் அந்த டயத்துல பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி என் மேல மைண்ட்ல அதிகமா ஓடுது. Fantastic stuff. Actually இதே கேள்வி நான் அஸ்வின் கிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். பட் ஐ கெஸ் இந்த கேள்விகள்லாம் அடுத்த எபிசோட்ல வந்து பத்ரி கேட்க போறார் அஸ்வின் கிட்ட. ஏராளமான கேள்விகள் அஸ்வின் கிட்ட and his progression as a cricketer and அவருடைய highs and lows. But seriously guys, thank you so much அஸ்வின், உங்க டைம் எடுத்து இங்க எங்களோட இணைஞ்சதுக்கு. And பத்ரி, again wonderful initiative. It's an important concept. அதாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற உங்களுடைய டிரைவ் அண்ட் உங்களுடைய இனிஷியேட்டிவ்க்கு எங்க சார்பா பாராட்டுகள். தேங்க்யூ சோ மச் டு ஆல் தி வியூவர்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல. இது வந்து ஒரு துவக்கம் தான். அடுத்த எபிசோட்ல பத்ரி அஸ்வினோட ஸ்பெசிபிக்கா பேசுவார் நிறைய விஷயங்களை பத்தி. அது வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர். தேங்க்யூ சோ மச். நீங்க எப்பாவது ஏதாவது ஒரு பிரேக் விட்டா டக்குன்னு ஒரு புது பால் எடுத்துட்டு வந்துருவீங்களே? எப்போதுமே நடுல பாத்தீங்கன்னா ஒரு கேரம் பால் எடுத்துட்டு வந்தது நீங்க தான். இப்ப வேற ஏதாவது சொடுக்கு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஃபேக்டரியில? ஏதாவது ரப்பர் பால், டென்னிஸ் பால், இது 2 தான் பேட் இருக்கு வீட்டுக்குள்ள விளையாடுறது. கிரிக்கெட் பால்ல ஒன்னும் ஆக்ஷன் பண்ண முடியல. வீரேந்தர் சேவாக், சச்சின் தெண்டுல்கர், கௌதம் கம்பீர், ஒரு MS தோனி, ஒரு சுரேஷ் ரெய்னா, இவங்களுக்கெல்லாம் டே இன் அண்ட் டே அவுட் நெட்ஸ்ல போலிங் போட்டு அவங்களே கஷ்டப்பட வச்சா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நானே என்னை கொண்டு வந்துட்டேன்.